தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வினோத் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியும். அவர் படங்கள் மூலமாக நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பார். மக்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களை அவரோட படத்தில் பேசியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரியான படங்கள் தான் அவர் எப்பவுமே கொடுத்துட்ருப்பார். அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படம் முழுக்க பொலிட்டிக்ஸ்க்காக கொடுத்துருந்தாரு. அதை பார்த்துருந்தோம். அந்தளவுக்கு பெரிய மெசேஜ் படத்தில் இல்லை அப்படின்னாலும் கூட நாட்டு மேலே எந்த அளவுக்கு ஒரு அக்கறைன்றது இருக்குது அப்படின்றத பற்றி சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை பார்த்தோம். ஸோ இப்போது அவரோட முந்தைய திரைப்படங்கள் எல்லாமே மக்கள் சில பேர் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், மாறணும் அப்படின்னு நினச்சிருப்பார்ல. அந்த விஷயம் அந்த படங்கள் மூலமாக மாறிச்சோ இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்து மூலமாக மாறி இருக்குது அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருக்கு கிரெடிட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்து மூலமாக அந்த குட் டச் பேட் டச் அப்படின்னு ஒரு சீன் படத்தில் வினோத் எடுத்திருப்பார். ஸோ அந்த சீனை பார்த்துட்டு ஒரு சின்ன குழந்தை எங்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் ஒருத்தர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க போக்சோ சட்டத்தில். அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அவரோட படங்கள் மூலமாக மெசேஜ் பாஸ் பண்ணுவார். அது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு எதிர்பார்ப்பார். அது ஜனநாயகன் திரைப்படத்து மூலமாக அப்போ நடந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று நடந்திருக்கு. இது அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் கொடைக்கானலில் ஒரு ஊரில் ஷூட் பண்ணாங்களே. அந்த ஷூட்டில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே விஜய்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இங்கே 15 வருஷத்துக்கு மேலே ரோடு சரியாக கிடையாது. நிறைய கோரிக்கை நம்ம வச்சுட்டே தான் இருக்கும். எல்லா கட்சிக்கிட்டையுமே வர எல்லா ஆளும் கட்சிக்கிட்டையும் வச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் இதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை விஜய் அவர்கள்ட்ட அப்போ ஷூட்டிங்ஸ் போகும்போது வச்சுருக்காங்க. அப்போ பிஸியான தளபதியெல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம சொந்த செலவில் ரோடு போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு. ஒரு பேனர் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. கன்ஃபார்மாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை வச்சு கூட தாவைக்க வரதுக்கு முன்னாடியே மக்களுக்கு இந்தளவுக்கு நல்லது பண்ணுறாங்க, வந்தானே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ரொமோட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அது உண்மை தான். ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். வந்ததுக்கப்புறமா அதை ஞாபகம் வச்சுருந்து அந்த ஊர் மக்களுக்கு தேவையான ரோடு வசதிங்கிறத போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி 5 கோடி ரூபாய் வரைக்கும் நிதின்றதை ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறத புஷி ஆனந்த் அவர்கள் சட்டசபையில் பேசியிருந்தார். அந்த வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அவர் நடந்து போனார், அந்த ரோட்லேயே நடந்து போனார். அந்த ரோடு எப்படின்னு பார்க்கறதுக்காக நடந்தே போயிருக்காரு. அப்படி நடந்து போய் தான் அந்த மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இமீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 5 கோடி நிதின்றதை ஒதுக்கியிருக்காரு. தரமான சாலை வசதி அங்கே தான் போடப்படணும் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கிற கிராம மக்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்னதை செஞ்சு காட்டிட்டார் அப்படின்னு சொல்லி. இது பயங்கரமான வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஒரு படத்து மூலமாக நிறைய பேர் நிறைய மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட நல்ல சிந்தனைகள் வளரணும், இதை பார்த்து மக்கள் மாறணும், இதன் மூலமாக யாருக்காவது நல்லது நடக்கிறோம் அப்படின்னு படங்கள் எடுப்பாங்க. ஆனால் அது எல்லா படங்களுக்கும் நடக்குதோ இல்லைன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி பெரிய அளவில் பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்து மூலமாக போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் கைதாகிறாரு. இப்போ ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வினோத் பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு நம்ம ஷூட் பண்ண போகிறோம், இந்த சீன் ஷூட் பண்ணால் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் போயிருப்பார். ஆனால் அங்கே போய் அந்த கிராம மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்லது நடக்கும். அதுக்கு கிரெடிட் பார்த்தோன்னா கண்டிப்பாக வினோத் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதனால் விஜய் அவர்கள் பார்த்துருக்காரு. அதனால் அந்த மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது நிறைவேற்றப்பட்டுச்சு. வினோத் அவர்கள் நினச்சிருப்பார், நம்ம சாதாரண ஒரு ஷூட்டிங்காக இங்கே வந்தோம், இங்கே மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்மளால் அப்படின்னு அவரும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவார். ஜனநாயகன் திரைப்படத்து மூலமாக அவருக்கும் சில மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் வினோத் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், விஜய் சார் எப்பவுமே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான், நடக்கிறதெல்லாம் நிஜத்தில் நடக்காது, ஆனால் நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்காரு விஜய் அவர்கள். அதனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இப்போ இந்த மாதிரியான படத்தின் மூலமாகவே சில நல்ல விஷயங்கள் நடக்குதில்ல, அதையும் பார்க்கும்போது அவர் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். அவருக்கும் சமூகம் மேலே ஒரு பொறுப்புன்றது இருக்கிறதுனால நம்ம மூலமாக ஒரு நல்லது நடக்குது நம்ம படத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகிருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அங்கே தீரி போய் உதவிகள் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். மலைவாழ் மக்களுக்கு ரோடு வசதி, பேருந்து வசதின்னு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கிறது. இது வரைக்கும் பேருந்தே போகாத இடங்களுக்கு பார்த்தோன்னா பேருந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். இது மாதிரி மக்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை தாவேக்கா பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சிகள் 100 நாளில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணல, இதே தான் குற்றச்சாட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், அது மூலமாக பயன்பெறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. இதை நான் வினோத் அவர்களை மீன் பண்ணி சொன்னதுக்கு காரணம் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வினோத் அவர்கள் இதன் மூலமாக கூட மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் வச்சு இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு கூட அப்படி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவான வைப்பு, மக்களுக்கு நல்லது போய் சேருது அப்படின்னால ஒரு ஆசையில் அவர் தளபதி வச்சு இன்னொரு படம் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட மைண்ட் செட்டுக்கு அவர் வரலாம். அது ப்ராப்பரான பொலிட்டிக்கல் மூவியாக இருக்கலாம். ஒரு நல்ல ஸ்கிரிப்டோடு அவர் வந்தார் அப்படின்னா இன்னும் கூட எடுக்கலாம். ஆனால் தளபதி அதுக்கு டைம் எடுத்துக்கணும், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் கூட படம் பண்ணுறாரு அப்படின்னா மேக்ஸிமம் 2 படங்கள் பண்ணிடுறது வழக்கம். இப்போ நெல்சன் கூடையும் அதுக்கப்புறமா ஜனநாயகன் வினோத் கூட ஒரு படத்தில் நிற்கிது. கூடி விரைவில் அதுவும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் தளபதி டைம் ஒதுக்கணும், கால் ஷீட் கொடுக்கணும். அவர் வேறு சிஎம் ஆகிட்டார். சரி, ஒரு நாளுக்கு 1 hour தான் நான் ஷூட் வரும் அப்படின்னு சொல்லி கால் ஷீட் கொடுத்தா கூட எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நிறைய டேரக்டர்ஸு.
ஆனால் தளபதி விஜய் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அது மக்கள் மத்தியில் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.